ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் டிஎன்எஸ் சர்வர் ஐபி அட்ரஸ் எப்படி உங்கள் சிஸ்டத்தில் போடுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம்னா உங்கள் நெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளஸ் உங்கள் வெப்சைட் சம் வெப்சைட் ஓப்பன் ஆகாத பட்சத்தில் இந்த டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதனோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா lifewire.com. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்கள் ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஈத்தர்நெட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதில் ஐபி வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே இந்த யூஸ் தி ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸுக்குள்ள இங்கே டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டிஎன்எஸ், இது செகண்டரி டிஎன்எஸ், அதாவது இதுதான். இதில் பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர்னு இருக்கும், கீழே ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ்ன்னு இருக்கும். இதில் இந்த ப்ரைமரின்னு இருக்கிறதா இங்கே மேலே போடணும். இங்கே 8.8.8. கொடுத்துட்றேன். அடுத்தது செகண்டரி, ஆல்டர்னேட்டிவ் 8.8.4.4. ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். முதல்ல விட உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.